அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டுடே சீரியல் ரிவ்யூ கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகும் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கௌரியை பிடிக்குமா, இல்லை துர்காவை பிடிக்குமா, இல்லை நம்மளோட மாசாணியம்மனை பிடிக்குமா, இல்லை நம்மளோட நம்போதரி மற்றும் சித்தேஸ்வரர் மற்றும் வில்லன் கேரக்டரில் இருக்கிற நம்மளோட காலன் மந்திரவாதியை பிடிக்குமான்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட கௌரி சீரியலில் ரொம்பவும் சுவாரஸ்யமாக போயிருந்தது என்னென்னா, இப்போ வந்து சூனியத்தை எடுக்கிறது தான் போயிட்டு இருந்துச்சு. அந்த விஷயம் ஓரளவுக்கு முடிஞ்சு வந்துடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஊர் திருவிழாவுக்காக நம்மளோட துர்காவுக்கும் முதல் மரியாதை செய்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. ஊர் ஆளுங்க மொத்தம் வந்து எல்லைக்காளி வேஷம் போட்டு நம்மளோட துர்கா வந்து ஆடுறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த வேஷத்துக்கு வந்து முதல் மரியாதை பண்ணிவிட்டு கூடவே நம்மளோட காவேரி அம்மாவுக்கும் முதல் மரியாதை பண்ணுறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க. நம்மளோட துர்காவுக்கு ஃபஸ்ட்டு மாலையை போட்டு மரியாதை செலுத்திட்டாங்க. பின்னாடி நம்மளோட காவேரி அம்மாவுக்கும் மாலையை போட்டு செலுத்திட்டாங்க. சரி, ஓகே, ஜமீனாவுடைய அப்பனுக்கு துர்காவுக்கு போட்டீங்க, ஓகே, காவேரிக்கு எதுக்காக போடுறீங்கன்னு சொன்னதாக ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவங்க மட்டும் சாதாரண ஒரு விஷயம் பண்ண போகிறாங்களா? அவங்களும் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் அழகு குத்தி தீமிச்சு பால் குடம் எடுக்கிறதா வந்து வேண்டுதல் வச்சுருக்குறாங்க இல்லையா, அதனால் வந்து துர்காவே இந்த மாலை மரியாதைலாம் செய்ய சொல்லி ரொம்பவும் வேண்டி கேட்டுக்கிட்டாங்க ஊருக்கார்கிட்ட. அதனால தான் இந்த வேண்டுதலை இந்த முதல் மரியாதையை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட காவேரி ரொம்பவும் சந்தோஷத்தில் இருந்தபோது கடைசியில் இந்த விஷயத்த சொன்னதும் வாயை பிளந்துட்டு இருந்தாங்க. நம்மளோட வீணாக்கா அந்த பக்கம் என்ன நினச்சாங்க, ஆஹா, ஆடு தானாக தன்னோட தலையை கொடுத்துட்ருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுருந்தாங்க. அடுத்து என்ன ஆப்பு வைக்க போகிறாங்கன்றதை யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இதுதான் இப்படி இருக்குன்னு அந்த பக்கம் நம்மளோட காலன் மந்திரவாதியும் ஜமீனாவுடைய அப்பனும் சேர்ந்து கனகதுர்க்கி அம்மன் சக்தி நிறைஞ்ச பேழையை திருடுறதுக்காக முயற்சி பண்ணிட்டுக்கிறாங்க. அந்த முயற்சி வந்து எப்படியும் தோல்வி அடைஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்மளோட கௌரிக்கு இப்போ எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது, ஆதிதுர்க்கி அம்மனோட அருளும் இருக்குது. அதுவும் இல்லாத அந்த போட்டியில் இருக்கிறது வந்து கனகதுர்க்கி அம்மனோட சக்தி. அதனால் காலன் மந்திரவாதியால் நெருங்கவே முடியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.